உயிர்த்தெழுந்த ராஜசிங்கமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்றைக்கு உலகம் முழுவதிலும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததான அந்த பண்டிகையை ஆசரிக்கிற இந்த நாளிலே நன்றி நிறைந்த நங்கையாக விளங்கக்கூடிய மகதலேனா வாழ்விலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்திலே வாரத்தின் முதல் நாள் காலையிலே அதிக இருட்டோடைய மகதலேனா மரியாள் கல்லறையிடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டார். அங்கே மற்ற சுவிசேஷங்களிலே அவர்களுடைய மற்ற சீஷைகளோடு கூட வந்தால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கட்டத்திலே அவர்கள் போய்விட்டார்கள். அவள் அந்த மற்ற சுவிசேஷங்களிலே இந்த பெரிய கல்லை நமக்காக யார் புரட்டி தள்ளக்கூடும் என்றெல்லாம் புலம்பி வந்த அந்த நேரத்திலே இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்திலே யோவான் எழுதுகிறார், கல்லறையில் கல் புரட்டி போட்டிருக்க கண்டதாக அவர் எழுதுகிறார். உள்ளே அவள் ஓடி, உடனே அவள் பயந்து ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த, அது யோவானை குறிக்கிறது, அவர்களிடத்திலும் போய் கல்லறையினுடைய கல் எடுத்து போட்டிருக்கிறது என்று அவர்களிடத்தில் சொன்னபொழுது அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றார். அவர்களும் பேதுருவும் அந்த யோவானும் ஓடி வந்து புறப்பட்டு இருவரும் உள்ளே பார்த்த பொழுது அங்கே சீலைகள் எல்லாம் தனியே வைத்திருந்ததும், தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளோடு வைத்திராமல் தனியே ஒரு இடத்துல சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டார்கள். அவர்கள் பார்த்துவிட்டு திரும்ப போய்விட்டார்கள். ஆனால் மரியாள் கல்லறையின் வெளியே நின்று அழுது கொண்டிருந்தால், அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே வெளியே நின்று கொண்டு குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்த பொழுது இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்ட இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டார். அவர்கள் அவளை பார்த்து, ஸ்திரீயே, நீ ஏன் அழுகிறாய் என்று சொன்ன பொழுது அவளை ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை. இவைகளை சொல்லி பின்னாக திரும்பின போது இயேசு நிற்கிறதை கண்டால், ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்து கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்து கொள்ளுவேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றால். அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றால், அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரனிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். இந்த சம்பவத்திலே கலிலேயாவின் மகதலேனாவை சேர்ந்த இந்த ஒரு பட்டண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த நல்ல வசதி படைத்த நிலைமையில் இருந்த இந்த மகதலேனா மரியாளை குறித்து லூக்கா 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அவள் 7 பிசாசுகளை துரத்தப்பட்டவளாக, 7 பிசாசுகள் அவளிலிருந்து விரட்டப்பட்ட பொழுது தனது வாழ்வை ஆண்டவருக்காக அர்ப்பணித்தவள் என்பதை வேதத்திலே நாம் காண முடிகிறது. 12 சீஷர்களைப் போல நிரந்தரமாக அவருடைய பாதையில் பயணித்ததில் ஒருத்தியாக அவள் விளங்கினார். தன்னால் இயன்ற பண உதவிகளை செய்ததோடு சிலுவை மரண நேரத்திலும் அவரோடு அவள் இருந்தாள். அடக்கம் பண்ணும்போது கூட நின்றாள். அடக்கம் பண்ண ஞாயிறு காலையில் கல்லறைக்கு சென்று தைலம் பூசவும் அவள் தயாரானாள். அப்பொழுது அவருடைய உடலை காணாத போது அவள் அங்கலாய்க்கிற ஆண்டவராகிய இயேசுவின் மேலாக வைத்திருந்த அவளுடைய அளவிட முடியாத அந்த அன்பைத்தான் இங்கே இந்த வேதத்திலே இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். தேவன் செய்த நன்றியை மறக்காத அவள் இப்பொழுது அவருடைய உடலுக்காக பிடிவாதமாக கல்லறையை நின்று கொண்டிருக்கிறார். இறுதி வரை தூரமான இடங்களை கடந்து விடாப்புடியாக பின்பற்றி நின்ற அவரது உடலுக்காக ஆதங்கப்பட்டதை பார்த்துட்டு இயேசுவே வந்து அவரை பார்த்து கேட்கிறார், யாரை தேடுகிறாய் என்று சொல். அவள் சொல்லுகிறார், அந்த வைத்த இடத்தை எனக்கு சொல்லும். இயேசு இடத்திலே கேட்கிறார், நான் போய் அவரை எடுத்துக்கொள். ஒரு சாதாரண பெண்மணியால் ஒரு சரீரத்தை தூக்க முடியாது. ஆண்டவர் மேலே அவ்வளவு பாசம் வைத்திருந்ததுனால அவள் சொல்லுகிறார், நீர் வைத்த இடத்தை எனக்கு காட்டுங்க, நான் போய் எடுத்துக்கொள்கிறேன். அவரது அன்பு உள்ளத்தை கண்ட நேசர் உருகி போனார். அவளை அப்படியே விட்டுவிட்டு பிதாவினிடத்தில் செல்ல அவரால் முடியலை. அவளுடைய கனிவுடன் அவளை பார்த்து, மரியாளே, தன்னை விடுவித்த கிறிஸ்துவோடு எல்லா எதிர் சூழ்நிலைகளிலும் அவள் துணிந்து நின்றதை
நாம் இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடிகிறது. குழந்தை தனமிக்க பாசமுள்ள விசுவாசத்துடன் கர்த்தருக்கு காத்திருந்தால் அவரை கண்ட செய்தியை உரைத்தபோது சீஷர்கள் முதல்ல நம்பலை. அவரை ஒரு வெகுளி பெண்மணியாக அவர்கள் நினைத்ததும் ஒரு முக்கியமான காரணம். ஆனால் அவருடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், ஆண்டவர் பெண்மணிகளை மதிக்கிறார். அவர்களுக்கு முன் பெண்கள் இழிவானவர்களோ தாழ்வானவர்களோ அல்ல, பெண்களும் அவரது பணியில் முக்கிய பங்காற்ற முடியும் என்பதை இந்த மரியாளுடைய பாசம் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ரெண்டாவது, கர்த்தருக்கு பெரிய பண்டிதத்தனமான, அதாவது பெரிய பட்டம் படித்த கேள்விகளை விட குழந்தைத்தனமான கீழ்ப்படிதலை ஆண்டவர் விரும்புகிறவராக இருக்கிறார். அவள் நின்று கொண்டு அழுது நிற்கிறதை பார்த்துவிட்டு பரலோகத்துக்கு ஏறிப்போன என் ஆண்டவர் பாதியிலே ரிட்டன் அடித்து அவளை பார்க்கும்படியாய் அவளுடைய பாசத்தை மிஞ்சி என் ஆண்டவர் பிதாவினிடத்திற்கு செல்ல முடியாமல் அவளை சந்திக்க வந்ததாக இந்த பகுதி காட்டுகிறது. கர்த்தருக்காக பாசமுடன் இருக்கும் இதயங்களை தான் கர்த்தர் அறிகிறார். அவர்களோடு உறவாடாமல் அவரால் இருக்க முடியாது. நம்முடைய செல்வம், நேரம், இளமை, திறமை, துணிச்சல் யாவும் ஆண்டவருக்கு தேவை. நன்றி உள்ள மனம் அதிகமாக ஆன்மீக ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியும். அவள் பிரசங்கம் பண்ணலை, ஆனால் அதை விட எவ்வளவோ மேன்மையான பங்கை அவள் ஆற்றினாள். எவ்வளவு தூரங்களையும் துயரங்களையும் தாண்டி கர்த்தரை பின்பற்றி வசதியான நகரவாசியாகிய மகதலேனா மரியாள் தற்கால ஒரு பெண்களுக்கு ஒரு அறைகூவலாக கூட இருக்கிறார். தனி பெண்ணாக முதலாக ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை சந்தித்தவளாக, ஆண்டவரை உயிர்த்தெழுந்த இயேசுவை முதலாக சந்தித்தவளாக காணப்படுகிறாள். அவளுடைய காரணமெல்லாம் அவர் மேலே வச்சிருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாசம். தூதர்களை பார்த்து திருப்தி அடையலை. கல்லறையை வந்து பார்த்துட்டேன், கல் புரட்டப்பட்டிருக்குது, உள்ளே போய் பார்த்துட்டேன், சீலையெல்லாம் கிடக்குது, தலையில் சுற்றி வைத்திருந்த சீலெல்லாம் அங்கே உருட்டி வைக்கப்பட்டிருக்குது, அவர் உயிர் தெழுந்தார், திருப்தியாகி போகவே இல்லை. தூதர்களை கண்டவுடனே இன்றைக்கி திருப்தியாகிற அநேகர் இருக்கிறார்கள். தூதர்களை கண்டு அவர் திருப்தியாகலை. என் இயேசுவை காண வேண்டும், என் இயேசுவை காண வேண்டும் என்கிற மிகுந்த ஒரு வாஞ்சையினால் இயேசு தன்னை அவளுக்கு வெளிப்படுத்தினதாக இங்கே வேதத்தில் பார்க்கணும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை அறிகிற ஒரு அர்ப்பணிப்போடு கூட நம்முடைய காரியங்களை எவ்வளவு துயரங்களையும் தூரங்களையும் தாண்டி நன்றியுள்ள இருதயத்தோடு கூட நம்முடைய நேரங்கள், செல்வங்கள், இளமைகள், திறமைகள், துணிச்சல்கள் யாவையும் அவருக்கு ஒப்பு கொடுத்தா நம்மை அவர் சந்திக்காமல் விடுவதில்லை. நம்மை அவர் நம்மோடு கூட உறவாடாமல் விடுவதில்லை. நம்மை பார்த்து மரியாளே என்று அன்றைக்கு அழைத்தது போல நம்மை பெயர் சொல்லி அழைத்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் இன்றைக்கும் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவர் தேடுகிற காரியமெல்லாம் நம்முடைய இருதயத்தில் நாம் செலுத்துகிற அன்பு மாத்திரமே. இந்த உயிர்த்தெழுதலின் பண்டிகையை கொண்டாடுகிற நாம் அவரை ஏதோ ஒரு காரணத்திற்காக பின்பற்றாதபடி அவர் மேலே ஒரு அளவு கடந்த நேசம் வைத்தவர்களாக மரியாதை போல வாழ்ந்தோன்னு சொன்னால் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.